ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். பேக்யார்ட் கார்டனில் பார்த்திங்கன்னா புதினா வந்து நிறைய வளர்ந்துருந்தது. அன்றைக்கி நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ வந்து பஸ்ஸு வந்து ஒரு 1 o'clock புக் பண்ணியிருந்தனால சரி லன்ச் வந்து நம்ம பஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால புதினா ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு பாயில்டு எக் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி புதினாலாம் பறிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா விட்டுட்டு போனால் எப்படியும் நான் வரத்துக்கு 1 week 10 days ஆயிரும். சரி விட்டுட்டு போனேன்னா எப்படியும் வேஸ்ட்டாக தான் போகும் புதினா அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நானும் என் சின்ன பொண்ணு மட்டும்தான் இந்த தடவை ட்ராவல் பண்ணோம். ஏன்னா பெரிய பொண்ணு சென்னையிலே இருந்தனால அம்மா வீட்டுக்கு போன பிறகு அப்படி வர சொல்லிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அப்படி பிளான் பண்ணேன். அப்புறம் பாயில்டு எக் வந்து எக் பாய்லரில் வச்சுட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், நம்ம பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக் பாய்லர் வச்சுட்டேன். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். பிராண்ட் பார்த்திங்கன்னா மில்டன் பிராண்ட். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது கேரட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி, சோயா சங்க்ஸ் இதெல்லாம் போட்டு நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணி வச்சிட்டேன். நானும் என் பொண்ணு மட்டும்தான் போகிறோம் அப்படின்றதுனால, சின்ன பொண்ணு அவளுக்கு அப்போ தான் வந்து லீவ் இருந்தது. போகிறோம் அப்படின்றதுனால டக்குன்னு 2 பேருக்கும் பேக் பண்ணி பாயில்டு எக் நல்லா உரித்து அதையும் நான் அந்த வச்சுக்கிட்டேன் டிஃபன் பாக்ஸில். கேப் புக் பண்ணியிருந்தேன் அரௌண்ட் ஒரு 12:15 வரா மாதிரி. ஸோ மீதி இருக்கிற இந்த புதினா ரைஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். மத்தியானம் அவங்க வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றதுனால. கையோடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் காரக்குழம்பும் வச்சுட்டேன். ஸோ நைட்டுக்கும் அடுத்த நாள் காலையிலத்துக்கும் அவங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்றதுனால. ஏன்னா வீட்டில் மாவு இருந்தது. இப்போ பஸ் ஸ்டாப்பு வந்தாச்சு, பஸ்ஸும் ஏறியாச்சு. பஸ் புக் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்த உடனே சரியான வெயில், அதனால் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணிக்கா லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் பொண்ணும். பஸ்ஸு வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தது, அதனால் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன சாப்பாடு என்ன தான் சொல்லுங்கள், கடை சாப்பாடோடு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த பிரியாணி எக்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பஸ்ஸில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அரௌண்ட் ஒரு 4:30 வந்து சென்னை ரீச் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாப்பில் இருந்தே கேப் புக் பண்ணி அங்கேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு வரதுனாலே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.